சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி ஸ்கொயர் த்ரெட்டு மேக்ரோ ப்ரோக்ராமில் பண்ணலாம். மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4mm குரூவிங் இன்சர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த வித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6.35. அதை வந்து நான் வந்து 4mmலேருந்து ஒரு 2.5 கொஞ்சம் சேர்த்து அகட்டி வந்து நம்ம த்ரெட் அடிக்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 2 த்ரெட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 2 மேடு 2 பள்ளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு 2 மரை. ஓகேங்களா? இது ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு, 2 மரைங்க 1 இன்ச்சுக்குள்ளே 2 மேடு 2 பள்ளம். ஓகேங்களா? அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12.7, அதாவது இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மறைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 12.7. அந்த 12.7 வந்து டிவைடட் பை 2 போடும்போது நம்மளுக்கு 6.35 கிடைக்கும். அப்போ வந்து இந்த கேப் வந்து பள்ளம் மட்டும் பார்த்திங்கன்னா 6.35. இது வந்து 6.35. நம்ம வந்து 4mm இன்சர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேஜி கிளியரன்ஸ்க்காக ஒரு 0.15 சேர்த்து நான் வந்து 6.5க்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 4mmல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வந்து கொஸ்டின் பண்ணி விட்ருக்கேன். செகண்ட் பாஸ்ட்டு ஓகே. இப்போ ப்ரோக்ராம் பார்த்துடலாம். நான் என்ட்ரி ஓடி எல்லாமே பண்ணல, மேக்ரோ ப்ரோக்ராம் த்ரெட்டிங்க்கு மட்டும் போடுறேன். G28 U0 மட்டும் கொடுத்துருக்கேன். நான் சென்டர் சப்போர்ட் பண்ணி போடுறதுனால நான் வந்து ஹோம் பொசிஷன் கொடுக்கல. இப்போ ஃபஸ்ட் நான் வந்து லோக்கல் வேரியபிள் எடுத்துக்கலாம். as 100. இந்த த்ரெட்டோட மேஜர் ஓடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50.5. அதே மாதிரி இந்த மைனர் டயமீட்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும் இருக்கிறோம். இது வந்து மேஜர் டயமீட்டர். as 101ல வந்து 42. இது வந்து மைனர் டயமீட்டர். இது வந்து 42. அது ரெஃபரன்ஸ் பொசிஷன் எழுதிக்கலாம். G28 U0. அடுத்து டூல் நம்பரு. RPM வந்து நான் ஸ்லோவாக கொடுத்துக்கிறேன். 350 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து அங்கே 5mmல பொசிஷன் பண்ணிக்கலாம். G0 Z5. அதே மாதிரி எக்ஸ்லையும் 60க்கு பொசிஷன் பண்ணிக்கிறேன். அப்புறம் G1ல மூவ் பண்ணிக்கலாம். G1ல எக்ஸில் 50.5னால 53க்கு வந்து நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பில்ட் கண்டிஷன் எழுதிக்கலாம். as 100 greater than or equal கொடுத்துக்கோங்க. as 101
இது ஒன்று 50.5லேருந்து 42 வரைக்கும் கட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸ்டார்டிங்லேயே வந்து டெப்த் ஆஃப் கட் கொடுத்துக்கலாம். as 100 equal as 100 minus 0.1 டெப்த் ஆஃப் கட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சைக்கிளுக்கு உள்ளேயும் பொசிஷன் பண்ணிக்கலாம். G0 X53 G0 Z5ல ஃபஸ்ட்டு பாஸை பொசிஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த லைனில் வரும் இல்லைங்களா த்ரெட்டிங்கு, G78 கொடுத்துக்கோங்க, G76 கொடுக்க வேண்டாம். G78 X as வந்து 100 50.5லேருந்து இறங்கணும் இல்லைங்களா, as 100 Z minus 259 length thread இது 249 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பிச்சு பார்த்தீங்கன்னா 12.7. அடுத்து திரும்ப பொசிஷனுக்கு எடுத்துக்கலாம். ஒரு லைன் மட்டும் தான் இது ரீட் ஆகணும். ஃபஸ்ட்டு பாஸு இந்த 5.0ல் போகணும். ரெண்டாவது பாஸ் பார்த்தீங்கன்னா Z2.5. இது சொன்னால் இல்லைங்களா 2 mm. செகண்ட் பாஸுக்கு வந்து நம்ம நகர்த்தி வச்சு த்ரெட் அடிக்கணும். G78 X as 100 minus 249 speed 12.7 G0 X53 G0 Z5 கொடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸு, இந்த ஃபஸ்ட்டு பாஸ் பார்த்தீங்கன்னா 50.4க்கு போகும். அப்படியே 2 mm வந்து ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் அதே 50.4க்கே ரெண்டாவது பாஸ் போகும். இது கண்டினியூஸாக 0.1க்கு வந்து 2 பாஸ் போகும், ஷிஃப்ட் ஆகி போகுங்க. அடுத்து இதோட எண்டு ஒன்று சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். G0 Z5 கூலண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். G28 U0 M01 M30. இந்த மெத்தடில் நம்ம வந்து த்ரெட் அடிக்கும்போது நம்மளுக்கு பிசுறு வந்து கட் ஆயிரும். நம்ம ஒரே ஃபுல் ஆழத்துக்கும் ஃபஸ்ட்டு சைக்கிளில் போட்டு ரெண்டாவது வந்து 2.5 நகர்த்திட்டு மறுபடியும் ஃபுல் சைக்கிள் விடும்போது பார்த்தீங்கன்னா பிசுறு உள்ளே சிக்கும். அப்போ இன்செர்ட் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் இந்த இடத்துலையும் ரெண்டாவது பாஸ் கொஞ்சம் தள்ளி 2 mm தள்ளி எடுக்கும்போது அதே கட்டுக்கே போகும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கிளியரன்ஸ் கிடைக்கும், இன்செர்ட் வந்து உடையாது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கொயர் த்ரெட் அடிக்கிறவங்க. ஓகே, நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.